வணக்கம். நம் அனைவருக்குமே நல்ல நட்பு, உறவுகள் போன்றவை தேவை. உண்மையில் அவை எந்த விதத்திலும் நம்மை பூர்த்தி செய்யாது. அதாவது முழுமை செய்யாது. நாம தான் நம்மள முழுமை செய்து கொள்ளணும். நமக்கு வெளியே இருக்க மனிதர்களோ, பொருள்களோ, இடமோ, நிகழ்வுகளோ நம்மை என்றும் எப்போதும் முழுமை செய்யாது. அது கடவுளாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நமக்கு பிடித்த பொருள், பிடித்த இடம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த மனிதர்களை சந்திக்கும்போது, அந்த இடத்தில் இருக்கும்போது, அந்த பொருட்களுடன் இருக்கும்போது நாம் ஒரு மகிழ்ச்சியை உணர்வோம், ஒரு நிறைவை உணர்வோம். ஆனால் அது முழுமையானது கிடையாது. அது ஒரு தற்காலிகமானது மட்டும்தான். இப்போ நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதை போல எந்தெந்த மனிதர்கள், எந்தெந்த பொருட்கள், எந்தெந்த இடங்கள், நிகழ்வுகள் போன்றவை நமக்கு ஆறுதலாகவும் இதமாகவும் இருக்குன்னு கவனிக்கணும். அப்புறம் அந்த உணர்வை நல்லா உள்வாங்கிக்கிட்டு அதை இன்னும் நம்ம ஆழப்படுத்தி கொள்ளணும். அந்த பொருட்களோ, மனிதர்களோ, இடமோ நமக்கு ஆறுதல் தருது, இதம் தருது, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் முழுமை செய்யுதுங்கிறதுக்காக அவற்றை நம்பி நாம் வாழக்கூடாது. இப்போ அதனால தான் நம்மளுக்கு நண்பர்கள், உறவுகள் போன்றவை தேவை. ஏன்னா அவங்க மூலமாக நம்மிடம் என்ன இருக்குது, நம்மிடம் என்ன குறையுதுன்னு நாம் கண்டுகொள்ள முடியும். உண்மையை சொல்லப்போனால் நண்பர்கள் என்று அல்ல, எதிரிகளும் கூட நம்மளுக்கு வேணும். ஏன்னா யாருக்காவது நம்மளை பிடிக்கலைன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம், ஏன் பிடிக்கலை? அது அவருடைய தனிப்பட்ட காரணமா, தவறான புரிதலா, என்ன ஏதுன்னு யோசிக்கும்போது நிறைய நம்மளுக்கு புரிய வரும். பொதுவாக எளிய மனிதர்கள், குழந்தைகள் போன்றவர்கள் பார்த்திங்கன்னா முரண்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தங்களுக்கு பிடிச்சது தான் இருக்கணும், பிடிக்காது இருக்கவே கூடாதுன்னு நினப்பாங்க. ஏன்னா பிடிக்காதுன்னு இருந்ததுன்னு அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே இயல்பாகவே நம்மளுக்கு பிடித்த நண்பர்கள், பிடித்த உறவினர்கள், பிடித்த பொருட்கள், இடம் இதிலோடு தான் இருக்க விரும்புவோம். பிடிக்காததை முடிஞ்ச அளவு தவிர்க்க பார்ப்போம். இப்போ அதனாலேயும் சிக்கல்கள் உருவாகும். ஏன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு பிடிக்காதது நிகழக்கூடாது, நம்மளுக்கு பிடிக்காத மனிதரை பார்க்கக்கூடாதுன்னா நம்ம முடிவு செய்ய முடியாது. வாழ்க்கை அது பாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கும். எல்லா மனிதர்களும் அவங்க பாட்டில் இயங்கிட்டு இருப்பாங்க. இப்போ யாரை நாம் எப்போ எதிர்கொள்ளுவோம், ஏன் எதிர்கொள்ளுவோன்னு சொல்ல முடியாது. இப்போ இதனால தான் நம்ம எனர்ஜியை கவனிக்கணும். இந்த இடத்தில் நமக்கு அந்த திருப்தியான ஒரு முழுமையான உணர்வை தருவது இன்னொரு மனிதரிடமிருந்து வரும் எனர்ஜி. அதை பற்றி நான் விரிவாக வேறு இடங்களில் பேசியிருக்கேன். அன்பை பகிர்ந்து கொள்ளல இன்னும் விரிவாகவே இதை பேசியிருக்கேன். அதை பேசினதுக்கு அப்புறம்தான் இந்த புரிதல் எனக்கு கிடைச்சிது. அதுக்காக தான் நம்மளுக்கு மற்றவர்கள் தேவை. அவங்கக்கிட்ட நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தும் போது நம்முடைய மனசுக்கே ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு தெளிவாக இருக்கும். ஏன்னா சிலவற்றை பேசுகிற வரைக்கும் அந்த தெளிவு நமக்குள்ளே இருக்குன்னே தெரியாது. இப்போது நம்மளுக்கு நல்லா சமைக்க தெரியுமான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம சமைச்சிருக்க மாட்டோம். திடீர்னு ஏதோ ஒரு நாள் வேறு வழியே இல்லைன்னு நம்ம சமைக்க தொடங்கும் போது தான் நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு உண்மையிலேயே சமையல் தெரியுமா தெரியாதான்ட்டு. ஒருவேளை நம்ம நன்றாக சமைக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம், யாரு கண்டா. இப்போது இதுதான் நம்ம கவனிக்கணும். முன்பே சொன்னது போல் நாம் மனிதர்களை காட்டிலும் அவர்களிடமிருந்து வரும் எனர்ஜி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒத்த அலைவரிசை கொண்டவர்களை தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அதனால் யாரும் தங்களுடைய நேரத்தை வீணடித்து தங்களுடைய எனர்ஜியை நம்மளுக்காக செலவிட மாட்டாங்க. நாம் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம நண்பர் நம்மளுக்காக 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு தலையெழுத்தா என்ன? இப்போ அவர் 1 மணி நேரம் பேசினா நாம் கேட்டுக்கிட்டு இருப்போமா? ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நாம் இந்த வழிமுறைகளை கண்டுகொள்ளணும். இதனால் நாம் யாருங்கிற புரிதலே நமக்கு இருக்காது. ஏன்னா பொதுவாக நாம் இன்னொருவரிடம் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளும்போது தான் நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா தான் என்ன மாதிரி உடை அணியணும், எப்படி மேக்கப் போடணும் அப்படிலாம் யோசிக்க தொடங்குவோம்.
நம்ம எங்கேயுமே செல்ல வேண்டியது இல்லை அப்படின்னா நம்ம எந்த விதத்திலும் நம்மளை தயார்படுத்தி கொள்ள மாட்டோம். அதிலும் பொதுவாக நாம் எல்லோருமே நினைப்பது என்னன்னா, ஓரளவு வயசாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நண்பர்கள் கிடைப்பது, நல்ல உறவுகள் அமைவது கடினம்னு நினைக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான புரிதல்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கிடைத்த பெரும்பாலான நல்ல நட்பு, உறவு போன்றவை வந்து என்னுடைய 30 வயதுக்கு பின்னால் தான் கிடைச்சது. இலக்கியத்தில் நான் ஈடுபாடு கொள்ளத் தொடங்கினதுக்கு அப்புறம்தான் நான் என்னை வெளிப்படுத்தி கொள்ளத் தொடங்கினேன். அதன் பிறகு தான் பலரும் என்னுடைய வாழ்வில் இடம்பெற்றார்கள். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக எனக்கு நெருங்கிய நண்பர் பழனி என்பவரை நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி தான் ஒரு இலக்கிய கூட்டத்தில் சந்தித்தேன். சந்தித்த நாளில் இருந்தே அவர் மிக அணுக்கமாக உணர்ந்தேன். நாங்கள் ஒரு நல்ல ஒரு நட்புன்னு சொல்ல முடியாது, அதை உறவுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆழமான புரிதல் இருக்குது எங்களுக்குள்ள. இப்போ நான் முன்னாடியே சொன்னது போல் 1 மணி நேரம் வளவலான்னு பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் அதிகமாக தொடர்பு கொள்வது வந்து கடிதங்கள் மூலமாக. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நாம் வெளிப்படுத்தி கொள்ளணும். அதை வெளிப்படுத்தி கொள்ளும்போது நாம் உண்மையாக இருக்கணும். ஏன்னா முன்னாடி சொன்னது போல் நம்மளுக்கு வயசாகும் தோறும் நம்மளுடைய அடையாளம் உறுதியாகிக்கிட்டே போகும். நம்மளுக்குன்னு ஒரு ஆளுமை உருவாகிடும். நம்மளுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு தெளிவு இருக்கும். அப்போது அதற்கேற்ற உகந்த நண்பர்கள் கிடைப்பது ரொம்ப கடினம். அதனால தான் நம்ம உண்மையாக வெளிப்படுத்தி கொள்ளும்போது அந்த உண்மையினால் கவரப்பட்டு நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா எல்லாருமே உண்மையான மனிதர்களுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஒருவர் வந்து கோவப்பட்டா கூட பரவாயில்ல, அவர் உண்மையான கோபமாக இருந்தால் அவரை நம்மளால் நம்ப முடியும். ஆனால் ஒருத்தர் போலித்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவரை எப்படி நம்மளால் நம்ப முடியும்? இப்போ இதை நாம் தான் கவனிக்கணும். நாம் தான் கவனித்து நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத புரிந்து கொள்ளணும். இப்போ அன்பை பகிர்தல் அந்த காணொளியில் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். அதில் ஆண் பெண் இருவருக்கும் இடையேயான அந்த நட்பு, அந்த ஒரு புரிதல் ஏன் முக்கியம் அப்படின்னு விளக்கியிருக்கேன். அதை பேசுனதுக்கு அப்புறம் தான் நிறைய புரிதல் எனக்கு கிடச்சிச்சு. அதில் வந்து முதல் மரியாதை படத்தை வச்சு சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா நாம் எல்லாருமே அந்த படத்தில் வர சிவாஜி போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்முடைய உண்மையான முகத்தை மறைத்து கொண்டு சமூகத்துக்காக மற்றவர்களுக்காக வேறு ஒரு முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கோம். அதனாலே நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடையாது, ஒரு குழப்பமான மனநிலை. ஏன்னா நம்ம உண்மையாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொருவரும் நம்ம வெவ்வேறு விதத்தில் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ உண்மையிலே நாம் யார் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சவர்கள் யாருமே அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீ அப்படி தாண்டா அப்படின்ட்டுருவாங்க. இப்போது உதாரணத்துக்கு நான் இந்த காணொலிகளெல்லாம் உருவாக்குறேன்னு சொன்னபோது யாருமே எதிர்பார்க்கல. அதை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, சிரித்தாங்க. 2 வருடங்களுக்கு முன்னாடியே சில காணொலிகளை நான் உருவாக்கினேன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவை கவனம் பெறலை, யாரும் கவனிக்கவும் செய்யலை. பார்த்தவங்களும் ஒரு மாதிரி நக்கலாக பேசுனாங்க. ஸோ அப்புறம் தான் நான் எழுத தொடங்கினேன். ஏன்னா பேச்சு வந்து ஆழமான விஷயங்களை பேசும்போது நம்மளுக்கே சிலர் மொக்கையாக இருக்கும். அதனால் எழுதும்போது யார் உடனே பார்க்க போகிறது கிடையாது, படிக்க போகிறது கிடையாது. அதனால் திருப்தியாக ஆழமாக எழுத முடிஞ்சது. நான் முதல் எழுதின கட்டுரையே வந்து ஒரு சிற்றிதழில் வந்து வெளிவந்தது. அது பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த எழுத்து கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த எழுத்தை சில பேர் வாசிச்சுட்டு அவங்க சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த காணொலிகளை உருவாக்க தொடங்கினேன். தொடக்கத்தில் இதுக்கும் நல்ல வரவேற்பு எனக்கு தெரிந்தவர் எல்லாருமே வந்து யாரும் அதிகமாக விரும்பலை. இப்போவும் எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இதையெல்லாம் பெருசாக கேட்பது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என்னை பற்றின புரிதலே வேறு. நான் ஒரு ஐடி துறையில் வேலை செய்கிறவன், நான் தத்துவம், ஆன்மீகம், உளவியல் இதெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவன். ஆனால் இந்த எனர்ஜியை பற்றியும் என்னுடைய குணமடைதல் இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு அதிகம் தெரியாது.
அப்போது என்ன தான் செய்யறது? இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு புதிய நபர்கள் தேவைப்படுகிறார்கள். இப்போது நான் முன்பே சொன்னது போல், இப்போ இந்த காணொலியை நான் நேரடியாக யூடியூப்பில் வெளியிட தொடங்கினதுனால தான் யாருன்னே தெரியாதவர்கள்லாம் வந்து பார்த்து கருத்து சொல்ல தொடங்கினாங்க. இப்போது நான் அந்த யூடியூப்பில் வெளியிடாமல் நான் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அங்கே மாத்திரம் காணொலிகளை ஏற்றிட்டு எனக்கு தெரிஞ்ச 10-20 பேருக்கு மாத்திரம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பெரிய மாற்றம் நடந்திருக்காது. ஏன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு மக்கள் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளை அறியாமல் நம்மளை கட்டுப்படுத்த தொடங்குவாங்க. நீ இப்படிலாம் பேச மாட்டியே, நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, இதுதானா அப்படின்லாம் கேட்பாங்க. அது நம்மளுக்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நமக்குள்ள மற்றவர்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கலாம், பல திறமைகள் இருக்கலாம். அதை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தினா தான் நாம் முழுமையாக உணர்வோம். அப்போ அதற்கு நம்மளுக்கு புதிய நபர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்போ அந்த புதிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க புதுவிதமான எனர்ஜியை கொண்டு வர்றாங்க. இப்போது உங்கள் பலருக்கும் என்ன எதுவுமே தெரியாது. என்னோடய உண்மையான பேர் என்ன, நான் யார், எங்கே இருக்கேன், என்னுடைய பின்புலம் என்ன, அதெல்லாம் தெரியாமலே பல பேர் இந்த காணொலியில் கேட்கக்கூடும். ஏதோ ஒன்று கவரக்கூடும், ஈர்க்கக்கூடும். ஈர்க்கப்படுதல் காணொலியில் சொல்லியிருந்த மாதிரி அது உண்மையில் என் மீதான ஈர்ப்பு கிடையாது. ஏதோ ஒன்று நம்ம 2 பேருக்கும் பொருந்தி போகுது. இப்போ அந்த பேச்சு வந்து உங்களுக்குள்ளே அதை வந்து சுட்டி காட்டுது. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு தெளிவை உணர்ந்தீங்கன்னா, ஒரு நிறைவை உணர்ந்தீங்க, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அது நான் தருவது அல்ல, அது உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு வீட்டில் வந்து சமையலறை இருக்குது. சமையலறைனா எல்லா விதமான பாத்திரங்கள், பண்டங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? எல்லா வீட்டையும் பொதுவாக ஒரு சமையலறைனா என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அடுப்பு, பால் கொதிக்கிறதுக்கு ஒன்று, குக்கரு, இப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போது நான் வந்து இதை சொல்கிறேன், ஒரு ரெசிபி சொல்கிற மாதிரி. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து இவ்வளோ தண்ணி ஊற்றி இதை இவ்வளோ போட்டு இப்படி கொதிக்க வைங்க, இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குது இல்லையா? நீங்கள் நான் என்னுடைய வார்த்தைகளிலிருந்து பாத்திரத்தை நீங்கள் பிடுங்கிக்கிறது கிடையாது. உங்களிடம் இருக்கும் பாத்திரத்தை எடுத்து வச்சு நீங்கள் செய்கிறீங்க. அதை போல தான் இது உருவாக்கும் தெளிவுங்கிறது உங்களிடமிருந்து வருவது. இப்போ நீங்கள் எவ்வளவு கேட்குறீங்களோ, எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அந்த தெளிவு உங்களுக்குள் ஊடுருவி இருக்கும். அதற்கு தான் புதிய நபர்கள் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா கேட்குற எல்லாருமே புதிய நபர்கள்ங்கும்போது எனக்கும் சுவாரஸ்யமாக இருக்குது. யார் இவர்கள், எதன் அடிப்படையில் கேட்குறாங்க? கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மை இருக்குது இல்லையா? ஏதோ ஒன்று நம்மளை 2 பேரையும் தொடர்பு படுத்துது இல்லையா? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒரு மர்மமான விஷயம். இதுதான் அது சொல்ல முடியாது. அதுதான் அழகு, அதுதான் வாழ்க்கை, அதுதான் நாம் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த போன்ற புரிதல் நம்ம யாராவது ஒரு இடம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா, அது ஒரு அழகான ஒரு உறவு உருவாகும். அங்கே அது ஒரு மலர் மலர்வது போன்ற தருணம். அந்த மலர் மலர்ந்த உடனே ஒரு தேனி வந்து அமருதுன்னா எப்படி இருக்கும்? அதை போல இப்போ நம்ம இது நுட்பமாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா புதிய மனிதர்களை, நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை, அந்நியர்களை எளிதில் சந்திக்கவே மாட்டோம். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அப்படி கிடையாது. நான் புதிய மனிதர்களாக தேடி போயிட்டே இருப்பேன். புதிய அனுபவங்கள், புதிய வகை புரிதல்களை தேடிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. என்னுடைய ட்ராமா ஒரு முக்கியமான காரணம். எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி தேவைப்பட்டார். இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் அதை முன்பே சொன்னது போல் இதெல்லாம் நாம் அகங்காரத்தை கொண்டு, இப்போது ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு ஓவியரோ, நடிகரோ, எழுத்தாளரோ இருக்காருன்னு வைங்களேன், நம்ம அவங்களோட அந்த புகழுக்காக, அந்த பிரபலத்துக்காக அவங்கள தேடி போகலாம். அப்போது அதன் மூலமாக நம்ம ஒரு உறவை மேற்கொள்ளலாம். ஆனால் அது எந்த விதத்துலேயும் இருவருக்குமே பயன்படாது. மாறாக நாம் ஒரு முன்பின் தெரியாத, அதிகம் பரிச்சயம் இல்லாத யாரோ ஒருவரை சந்திக்கும்போது நமக்குள் பல திறப்புகள் கிடைக்கக்கூடும். அதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கேன் என்னுடைய தளத்தில். நீங்கள் வாசிச்சிங்கன்னா நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய வழிகாட்டிகளில், ஆசிரியர்களில் ஒருவரான ஞான சுப்பையன் ஐயாங்கிறவரை நான் ரொம்ப எதேர்ச்சியாக சந்தித்தேன். அவரை சந்திக்கும்போது கிட்டத்தட்ட என்னை விட அவருக்கு 3 மடங்கு வயது. எனக்கு 22, 23 இருக்கும். அவர் 65க்கு மேலே இருக்கும். அவர்
எதன் மூலம் என் வாழ்க்கையில் இடம்பெற்றார்ன்னு சொல்வது ரொம்ப கஷ்டம். ஆனா, அவர் தந்த ஆறுதலும் மிகவும் மிகவும் ஆழமானது. அதைப் போலவே புகைப்படக் கலைஞர் கோவை ஜெயராம் அவர்கள் ஒரு உலக புகழ்பெற்ற புகைப்படக் கலைஞர். அவரை பற்றி எனக்கு பேர் கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்காருன்னு கூட தெரியாது. கோயம்புத்தூர்ல இருக்காருன்னு தெரியவே தெரியாது. எதேர்ச்சியா வேற ஒரு நண்பர்கள் இருவர் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பேரை கேட்டு அவர் யார் என்னன்னு அதன் பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தெரிஞ்ச அடுத்த சில வாரங்களில் அவரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. நேரில் சந்தித்த போதே அவர் என்னை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். அவருடன் கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் நான் நட்புடன் இருந்தேன். எனக்கு புகைப்படக்கலை, சினிமா துறை, ஓவியம், இசை இப்படி பல விஷயங்களை குறித்து பல நுட்பமானவற்றை அவர் கற்றுத் தந்தார். இப்போது இதெல்லாம் நாம் எதிர்பார்த்து போய் கேட்க முடியாது. இப்போ அவருக்கு தெரியும் ஒருத்தர் நல்லா மியூசிக்கு தெரியும். நம்மளுக்கும் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம போய் கேட்குறோன்னு வைங்களேன், பெரும்பாலும் பெருசாக மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான அனுபவமும் எனக்கு இருக்குது. நான் கற்றுத்தர சொல்லி கேட்டபோது நிறைய பேர் என்ன ஒதுக்கி தள்ளியிருக்காங்க. அதெல்லாம் உனக்கெல்லாம் வராது, அதெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நாம் தயங்கக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். இது நம்மை மீறி நம்ம இயக்குவது. நான் முன்பே சொன்னது போல நம்ம கவனிக்க வேண்டியது நாம் உணரும் அந்த உணர்வை. ஒருவரிடம் நாம் ஆறுதலாக, இதமாக, ஒரு அமைதி, ஒரு அந்த நல்ல உணர்வை உணர்ந்தோம்னா அதற்கு நாம் முக்கியத்துவம் தரணும். அந்த மனிதர் எளிய மனிதராக இருக்கலாம், பெரும் பிரபலமாக இருக்கலாம், பணக்காரராக யாராக வேணால் இருந்துட்டு போகணும். அதெல்லாமே ஒரு தற்காலிக நிலை மட்டும்தான். ஒருத்தர் மொட்டை அடிச்சிருக்காரு, தாடி வச்சிருக்காருங்கிறதுக்காக அவர் மீது நாம் காதல் கொள்வதும், ஒருவர் பிரபலமாக இருக்காரு, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காருங்கிறதுக்காக அவரோட தொடர்பு கொள்ள முயல்வதற்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. இப்போ அந்த வித்தியாசத்தை நான் கவனியுங்க. இப்போ இதை கேட்குற நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, இதை பேசுகிற என்னை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியாது. ஆனால் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒன்று நம்மளை இணைக்குது இல்லையா? அதுதான் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு கவனம் தாங்க, வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தேவையே கிடையாது. உங்களுக்கு தேவையான போது உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போங்க, அவ்வளவுதான். இப்போ அது தொழில்நுட்பம் இதுக்கெல்லாம் எவ்வளோ உதவியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் ஒரு தனிநபரிடம் பேசுனேன்னா அதுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. இப்போ நான் இதை பதிவு பண்ணி பொதுவில் வெளியிடும்போது யார் வேண்டுமென்றாலும் பார்க்கலாம், இதை புரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஸோ இதுதான் சொல்கிறேன், நம்மளுக்கு மனிதர்கள் வேண்டும். மனிதர்கள் இருக்கும்போது தான் மனிதர்களுக்கு நடுவே நாம் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். அதனால தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பார். வாழ்க்கை என்பதே உறவுகள். உறவுகள்னால் அவர் மனிதர்களுக்கிடையே கொள்ளும் உறவுகளை சொல்லலை. நாம் நம்மை தவிர நம்மை சுற்றி இருக்கும் எல்லாவற்றிடமும் உறவு கொள்கிறோம். நம்முடைய வீட்டோட, நம்முடைய காரோட, இந்த பதிவு செய்யும் இந்த காணொளியோட, இதை கேட்கும் மனிதர்களோட, வெளியில் கத்தும் பறவையோட, மரங்களோட, வானத்தோட, மண்ணோட, எல்லாவற்றோடும் தொடர்பு கொள்கிறோம். இதில் எதன் மீதாவது நாம் எரிச்சல், கோபம், கசப்பு, காழ்ப்பு கொள்வோம் என்றால் அந்த எனர்ஜியும் நமக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் இதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஏதாவது பிடிக்காதது இருக்குது, கோபம் வருது, எரிச்சல் வருதுன்னா அதையும் நாம் கவனிக்கணும். நம்ம பலரும் பார்த்திங்கன்னா நிறைய துக்கத்தோடு இருக்கோம், குழப்பத்தோடு இருக்கோம். அதனால் நம்மளுக்கு பிடிக்காதது, கோபம் தருவது, எரிச்சல் தருவது இதெல்லாம் தவிர்க்க தான் பார்ப்போம். யாரும் அதெல்லாம் தேடி போக மாட்டோம் இல்லையா? அப்போ அதனால தான் நம்ம நல்ல மனிதர்களை தேடி செல்லணும். அப்போது இணையம் மூலமாக அவர்களை கண்டுகொள்வதும் இப்போது எளிதாக இருக்குது, அது நன்கு சாத்தியமாகி இருக்குது. இதில் நான் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தொடர்பு, இந்த வகையான புரிதல் பார்த்திங்கன்னா 2 எதிர்ப்பாளினருக்கு இடையே நிகழும்போது அது மிகவும் ஆழமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஆணும் ஆணும் சந்திச்சா அங்கே மறைமுகமாக ஒரு போட்டி இருக்கும், நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம எல்லோருமே சுயநலமானவர்கள். நம்மை விட ஒருவர் தகுதி அதிகமானவர், திறமையானவர் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நம்ம இந்த சினிமாலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கதாநாயகின்னா, கதாநாயகியோட தோழி வந்து அவங்களோட அழகு குறைவாக இருப்பாங்க. கதாநாயகனோட கூட இருப்பவங்கலாம் பார்த்தீங்கன்னா, காமெடியர்களாக இருப்பாங்க. ஸோ இல்லாட்டி அந்த கதாநாயகனுக்கோ, அந்த நாயகிக்கோ எந்த மதிப்பும் இருக்காது. அதனால ஒரே பாலைச் சேர்ந்தவர்கள், ஒரு பெண்ணும் பெண்ணுமோ, ஒரு பெண்ணும் ஆணுமோ ஒரு ஆணும் ஆணுமோ சந்தித்து கொள்ள நேரும்போது, அவர்கள் ஒருவரை ஒருவர் நட்பு கொள்ள, உறவு கொள்ள முயன்றாங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு மறைமுக போட்டி இருக்கும். ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, அந்த புரிதல் வந்து மிகவும் ஆழமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. மாறாக ஒரு ஆணும் பெண்ணும், இல்ல பெண்ணும் ஆணும் அவங்க ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள முயலும்போது, அது மிக ஆழமாக செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அந்த எனர்ஜி வந்து வேறு வகையான எனர்ஜி. ஒரு பேட்டரியில ப்ளஸ்ஸு, மைனஸு 2ம் இருக்கு. இல்லையா? அந்த பேட்டரி அப்படியே இருந்ததுன்னா ஒண்ணுமே ஆகாது. அந்த ப்ளஸ்ஸையும், மைனஸையும் சரியாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பல்ப் எரியும். அதே தான் இங்க. இப்போ அந்த பக்கம் யாரோ இருக்கீங்க, இந்த பக்கம் நான் இருக்கேன். இந்த பல்பு போல இந்த காணொளி வெளிப்படுது. இப்போ நான் கவனித்த வரைக்கும் என்னுடைய காணொளிகளை கேட்கும் பலர், அதை ரசிக்கும் பலர், அதை பற்றி கருத்து சொல்லும் பலர் பெண்களாக தான் இருக்காங்க. ஏன்னா தெரியல எனக்கு. அதை நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்றேன். அதே சமயம் அது ஒரு பொறுப்பையும் எனக்கு தருது. நான் சரியாக பேசணும், இது தவறாக பேசிடக்கூடாது, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, சங்கடப்படுத்திடக்கூடாது. அதெல்லாம் முன்னாடி செஞ்சுருக்கேன். என்ன அறியாமல் சிலது ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருப்பேன். என்னுடைய குரலில் இருக்கும் அந்த தொனி, எனர்ஜி வந்து யாரையாவது சங்கடப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா எல்லோருமே மனிதர்கள் தான், யாரும் மகான்கள் கிடையாது. ஆனால் அதான் நான் சொல்லுவது போல், நாம் கவனிக்க வேண்டிய இந்த எனர்ஜியைத்தான். அது எனர்ஜி வெளிப்படும் போதே நம்ம கவனிக்க முடிஞ்சால் நல்லது. சில சமயம் நம்மளை மீறி அந்த எனர்ஜி வெளிப்பட்டுரும். வெளிப்பட்டதுக்கப்புறம் அந்த புரிதலை உள்வாங்கி கொண்டு நாம் திருப்பியும் அதே தவறை செய்யாமல் முன்னகர்ந்து செல்லணும். அதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு, தெரிஞ்சிக்கிறதுக்கு யாராவது இருக்கணும் இல்லையா? யாருமே இல்லைன்னா நம்ம என்ன பேச முடியும்? எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள முடியும்? இப்போ இதெல்லாம் அந்த முதல் மரியாதை பாடத்திலிருந்து நீங்கள் கிரகித்து கொள்ள முடியும். முன்னாடியே சொன்னது போல், நம்ம எல்லோருமே அந்த படத்தில் வரும் நடிகர் சிவாஜியை போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சமூகத்துக்காக ஒரு முகமூடி அணிஞ்சு கொண்டு வேஷம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனாலேயே நமக்கு ஒரு நல்ல நட்பு, உறவு போன்றவை தேவைப்படுது. நம்ம பலரும் வந்து ஒரு ஆசிரியரை, வழிகாட்டியை, குருவை தேடுறோம்னா அதன் பொருட்டு தான். ஏன்னா ஒரு நண்பராக இருந்தால் ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதற்கு மேலே பெரிதாக பலன் இருக்காது இல்லையா? ஆனால் அவரும் நம்மை போல இன்னொரு சக மனிதர் தான். அப்போது அந்த ஆறுதலை கடந்து நம்முடைய புரிதல் ஆழமாகணும்னா, அதற்கு நம்மை விட நிறைய படித்த, தெரிந்த, நம்மளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்ட, அனுபவம் மிக்க ஒருவர் இருக்கணும். அதனால தான் நம்ம அப்படிப்பட்டவர்களை தேடி சென்று கொண்டு இருக்கோம். அதே சமயம் நான் திருப்பியும் சொல்வது என்னன்னா, அந்த புரிதல், அந்த நிலை வந்து தற்காலிகமானது. இப்போ என்னகிட்ட நிறைய தெளிவு இருப்பது போல் உங்களுக்கு தெரியலாம். அது உண்மைதான். ஆனால் அதே சமயம் உங்களிடமும் தெளிவு இருக்குது. உங்கள் பலரிடமும் ஞானம் இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள், எதிர்வினைகள் எல்லாம் நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்குது. நீங்களும் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. நம்ம எல்லோரிடமும் ஞானம் இருக்குது. நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா, அதை சரியாக நாம் தொகுத்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை, நம்மளை நாமளே ஏற்றுக்கொள்வது கிடையாது. இல்லைனா ரொம்ப எளிமையான புரிதலை வந்து பெரிய ஞானம்னு நினச்சிக்கிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதையெல்லாம் நான் பரிசோதித்து பார்ப்பதற்கு நமக்கு சரியான நபர்கள் தேவை. இது ஒரு ரொம்பவும் ஆழமான விஷயம். நாம் நினைப்பதை காட்டிலும் மனிதருடன் ஒரு கொள்ளும் உறவு வந்து வேறொரு மனிதர் தரவே முடியாது. இன்னைக்கு வாழ்க்கை ஒரு சிக்கலாக போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த மனிதர்களுக்கு இடையேயான தொடர்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. யோசிச்சு பாருங்க. என்னுடைய சிறு வயதில் பேங்க்குக்கு போனோம் அப்படிங்கும்போது, எங்கள் அப்பாவோட போகும்போது, அப்பாவுக்கு அந்த பேங்க்கில் இருக்கிற எல்லாரையுமே தெரியும். ஏன்னா 30-40 வருஷமாக அக்கௌண்ட் வச்சுருக்காரு. நல்லா அவங்கள எல்லாமே தெரியும். என்னோடய அண்ணன்களின் திருமணத்துக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சோம் நேரில் போய். இப்போ அந்தளவு பழக்கமானவராக இருந்தாங்க. ஆனால் இப்போது அதற்கான வாய்ப்பு கிடையாது. பேங்க்குங்கிறது ஒரு அலுவலகம். அங்கே போய் நம்மளுக்கு தேவையான செஞ்சுக்கிட்டு திரும்பி வரலாம், அவ்வளோதான்.
ஒரு ஏடிஎம் போல தான், ஒரு மெஷின் போல தான் மனிதர்கள் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கனிவான பார்வையோ, ஆறுதலோ, ஒரு சந்தேகம் கேட்டால் வழிகாட்டுவதோ எதுவுமே கிடையாது. இதனால் சிக்கி திணறுவது எளிய மனிதர்கள். இது இது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் காடால் இருக்கேங்கிறதுனால நான் எல்லா விதத்துலேயும் உயர்ந்தவன் கிடையாது. எனக்கு இங்கேயும் ஒரு கடைக்கு போகணும், ஒரு காஃபி கடைக்கு போனா கூட எனக்குள்ள தயக்கம் இருக்குது. ஏன்னா சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எண்டாக இருக்கும். அவங்க பேசுகிற இங்கிலீஷ் புரியாது. காஃபின்னு கேட்டால் காஃபி கொடுத்தா பரவாயில்ல, அவங்க அதில் இது வேணுமா, அது வேணுமா, இப்படி போடணுமா, அப்படி போடுமான்னு கேட்கும்போது ஒரே குழப்பமாக தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பெரும்பாலும் மொபைலில் ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை அவங்க தயாரித்து வச்சுருப்பாங்க, போய் எடுத்துகிட்டு வந்துடுறது. அப்போ அந்த ஒரு விதத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய முட்டாள்தனத்தை, என்னுடைய புரிதலின் குறைபாடுகளை இதன் மூலம் நான் மறைத்து கொள்கிறேன் மற்றவர்களிடமிருந்து, என்னிடம் இருந்தும். இல்லையா? இது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறதுங்கிறது. அதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கமாக இருக்குது? ஆனால் எவ்வளோ சிக்கலான தத்துவம், ஆன்மீகம் குறித்த விஷயங்களை எளிதாக பேச முடியுது. அப்படி என்னுடைய மனம் பழக்கப்பட்டிருக்கு. அப்போது எனக்கு ஒரு நட்பு தேவை, ஒரு நல்ல உறவு தேவைங்கும்போது நான் இப்படிப்பட்ட மனிதர்களை தான் நான் தேடிக்கிட்டு இருப்பேன் இயல்பாகவே. அதனாலேயே எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பது அரிதாக இருந்தது. அதே சமயம் யாராவது என்னுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றாருன்னா அவங்க மிக ஆழமாக என்னுடைய அன்பை உணர்வார்கள், என்னுடன் நீண்ட காலம் தொடர்பில் இருக்க விரும்புவார்கள். அதனால தான் சொன்னேன், 30 வயசுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் மிகவும் ஆழமானது. இப்போ இது எல்லாருமே நம்ம புரிஞ்சிக்கணும். முன்பே சொன்னது போல் இன்றைக்கு தொழில்நுட்பம் நமக்கு பல்வேறு வாய்ப்புகளை தந்திருக்கு. ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபேஸ்புக்குன்னு எடுத்துட்டோம்னா, அந்த ஃபேஸ்புக்கில் நம்ம உண்மையான படத்தை போட்டு உண்மையாக நாம் யாருன்னு நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளலாம். இல்லை ஒரு பொய்யான படத்தை போட்டு பொய்யான விவரங்களோட பொய்யாகவும் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் யோசிச்சு பாருங்கள். நிஜ உலகில் பெரும்பாலான மனிதர்களிடம் முகமூடி அணிந்து வேஷம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். முதல் மரியாதை அது ஒரு கிராமத்தில் நிகழும் படம், ஒரு கடந்த காலத்தை மையமாக வைத்த படம். இப்போ அதனால் அது அந்த விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இதே ஒரு நகரச்சூழலில் எடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் அந்த படம் எடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? யாருமே அதை ஏற்றுக்க மாட்டோம், சிரிப்போம். இப்படியெல்லாமா மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். இப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையாக இருக்குது, இந்த புரிதல்கள் எல்லாமே. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய சொன்னது போல் நமக்கு வெளியிலிருந்து எதுவுமே நம்மளை முழுமை செய்யாது. நமக்கு தேவையானதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அது நம்முடைய ஆழ் மனதில், நம்முடைய உடலில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாமே உடலில் இறுக்கங்களாக, எனர்ஜியாக, உணர்ச்சிகளாக தேங்கி போய் கிடக்கு. நம்ம அகங்காரத்தை கொண்டு அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய, ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பேசணுன்னா கூட நம்மளால் எளிதாக பேச முடியாது. இப்போ நான் பேசும் விஷயங்களை எல்லாராலையும் பேச முடியாது. ஏன்? அதை நம்முடைய அகங்காரம் அனுமதிக்காது. இந்த புரிதல் நமக்குள்ளே இருக்கலாம், இருந்தாலும் வார்த்தைகளாக வெளிப்படுத்துவது எளிது கிடையாது. இவ்வளோ நாளாக எழுதி பேசி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு இதுவரை நான் எழுதிய எழுத்துக்களை வாசித்தவர்கள், என்னுடைய காணொலியை கேட்டவர்கள் எல்லாருக்குமே பங்கு இருக்குது இல்லையா? இப்போ அவர்கள்லாம் இருக்கிறதுனால தான் அந்த எனர்ஜி என்னை தூண்டி இந்த இடத்துக்கு கொண்டு வர வச்சிருக்கு. இது அந்த எனர்ஜியோட கோணத்தில் பாருங்கள். எதையும் சாதிப்பது, வெற்றி பெறுவது அப்படின்னு யோசிக்காமல் அந்த தரும் அந்த தெளிவு, புரிதல், ஆறுதல், இதம், அதை கவனியுங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு காசு, பணம் அதெல்லாம் சம்பாதிப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்குது. ஆனால் அமைதியை, ஆறுதலை உணர்வதற்கு நிறைய வழிமுறைகள் கிடையாது. நம்ம அமைதியாக, ஆறுதலாக நம்மளோட மனசை வச்சுருந்தாலே மனம் குழப்பம் இல்லாமல் இருக்கும், தெளிவாக இருக்கும். மனம் தெளிவாக இருந்தாலே நம்முடைய எனர்ஜி சரியாக செயல்படும். அதனோட நம்முடைய உடலையும் சரியாக பராமரித்து ஆரோக்கியமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட உயிராற்றலில் எந்த சிக்கலும் இல்லாமல் செயல்படும். அப்போ வாழ்க்கையே குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஒரு அமைதியான
தெளிவான குழப்பமற்ற மனிதனை எல்லோருமே விரும்புவாங்க. ஏன்னா அவரோட இருக்கும்போது அந்த அமைதியை நாமளும் உணர முடியும். அந்த எனர்ஜியை நம்மளும் கிரகித்து கொள்ள முடியும். குழந்தைக சத்தம் போட்டு கத்தி விளையாண்டுக்கிட்டு இருந்தால் அந்த எனர்ஜி நம்மளுக்கும் தொத்திக்கும் இல்லையா? நாமளும் மகிழ்ச்சியாக உணருவோம், இல்லைன்னா எரிச்சலாக கூட உணருவோம். இப்போ அதை போல தான் ஒரு உற்சாகமான எனர்ஜி நமக்குள்ள உற்சாகத்தை தூண்டும். சோகமான உணர்ச்சி நமக்குள்ளேயும் சோகத்தை தூண்டும். அதை போல் ஒரு அமைதி, இன்னொருவிடம் இருக்கும் அமைதி நமக்குள்ளும் அமைதியை ஏற்படுத்தும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது, நம்ம கவனிக்க வேண்டியது அதைத்தான். அதை யார் கொடுக்குறா, எப்படி கொடுக்குறாங்க, அப்போது அதை நம்ம நிகழ்வதற்கு நாம் அனுமதிக்கணும். ஏன்னா அது ஒரு மனநிலை, உணர்வு நிலை. நம்ம அறிவை கொண்டு, அகங்காரத்தை கொண்டு உருவாக்க முடியாது. ஒரு புத்தகம் வாசிக்கும்போது அதை உணரக்கூடும். ஒரு சினிமா பார்க்கும்போது, ஒரு பாட்டு கேட்கும்போது, காஃபி குடிக்கும்போது, ஒரு பயணம் மேற்கொள்ளும்போது பல சமயங்களில் நாம் உணர முடியும். ஆனால் நம்ம சொல்லுவது அந்த உணர்வு தான் முக்கியம். அந்த பொருளோ அந்த நிகழ்வோ அந்த தருவது கிடையாது. இப்போ அதை நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம். மனிதர்களுடன் இருக்கும் போதும் இல்லாத போதும் பயன்படுத்தலாம். முன்பே சொன்னது போல் நம்ம நண்பர்கள் மட்டும் கிடையாது, நம்முடைய எதிரிகளும் கூட நம்மை புரிந்து கொள்ள உதவுவார்கள். சில சமயம் யாருமே நம்மளை திட்டலைன்னா கூட அதுவே ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம விரும்பினாங்கன்னா நம்ம மகிழ்வோம். அட்லீஸ்ட் நம்மளை திட்டினாங்களாவது அவங்களுக்கு நம்ம ஒரு பொருட்படுத்தத்தக்க நபராக இருக்கோம்னு நம்ம நினைப்போம். நம்மளை கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னா முற்றிலும் நம்ம புறக்கணிக்கப்பட்டதாக உணர்வோம். இப்போது இதையெல்லாம் நாம் தான் நுட்பமாக புரிஞ்சிக்கணும். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கவனிக்கணும். இதெல்லாம் புரிஞ்சிக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது என்னங்கிற புரிதல் நமக்கு தானாக நிகழக்கூடும். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே நாம் முதல்ல மரியாதை தர வேண்டியது நமக்கு. நாம் தெளிவாக இருக்கோம் அப்படிங்கும்போது தான் மற்றவர்களுக்கு நம்ம அந்த தெளிவை தர முடியும். நம்ம ஏரோப்ளேனில் போகும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா உயரத்தில் போகும்போது ஆக்சிஜன் எல்லாம் ப்ராப்ளம் வரக்கூடும். அப்போது அது நம்ம தலைக்கு மேலே இருந்து அந்த மாஸ்க் விழும். அந்த மாஸ்க் விழுந்தோன்னே அதை எடுத்து மூக்கில் வச்சுக்கணும், ஆக்சிஜன் குறையாமல் இருக்கிறதுக்கு. அப்போது சொல்வது என்னன்னா, இப்போ நம்ம கூட நம்ம குழந்தை இருந்தாங்கன்னா நம்ம இயல்பாக என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய தான் காப்பாற்ற பார்ப்போம். அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த மாஸ்கை வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா சுவாசிங்க, நல்லா ஆழ்ந்து மூச்சை இழுத்துட்டு அப்புறமா அடுத்தவரை கவனிங்க அப்படிம்பாங்க. அதே போல் நாம் நம்மளை முதல்ல கவனிச்சிக்கணும். நாம் நன்றாக தெளிவாக இருக்கணும். அப்போது நம்முடைய தெளிவை நாம் மற்றவர்களுக்கும் தரலாம். அதை விட்டுட்டு நாமளே ஒரு குழப்பத்தில் இருக்கோம், அந்த குழப்பத்தில் மற்றவர்களுக்கு உதவ சென்றோம்னா நாம் இன்னும் பதற்றத்தை உருவாக்கி தேவையற்ற சிக்கல்களை, குழப்பங்களை ஏற்படுத்திவிடக்கூடும். இப்போது மீண்டும் சொல்வது என்ன அப்படின்னா, நாம் மதிப்பு தர வேண்டியது, மரியாதை தர வேண்டியது நமக்கு. நமக்கு நல்ல நண்பர் இருக்கலாம், நல்ல உறவுகள் இருக்கலாம், நல்லது அதெல்லாம். ஆனால் அவர்கள் எல்லோருமே நமக்கு அப்புறம்தான். ஒரு நல்ல நண்பருங்கிறதுக்காக நம்மளை விட உயரத்தில் அவர் வைக்கக்கூடாது. அவருக்கு தகுதியானவராக கூட இருக்கலாம், தவறே கிடையாது. அவர் நம்முடைய குருவாக, ஆசிரியராக, வழிகாட்டியாக, வயதில் பெரியவராக இருக்கலாம். ஆனால் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் சரியாக. அதே சமயம் இது ஒரு பேலன்ஸும் இருக்குது. இப்போ நான் முன்னாடியே சொன்னது போல், நான் தொடக்கத்தில் சந்தித்த ஞானசுபன் ஐயா, ஜெயராம் சார், இவங்கள்லாம் வயதில் மிக பெரியவர்கள், மூத்தவர்கள். அப்போது நான் இளையவன், நான் என்னை தாழ்த்தி கொள்வதில் எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை. எனக்கு அது பிடிச்சும் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அவர்கள் என்னுடைய தந்தையின் ஸ்தானத்தில் நான் வச்சு பார்த்தேன். ஆனால் அவர்களோ ஒரு நல்ல நண்பனாக, ஒரு தோழனை போல் என்னை நடத்துனாங்க. ஸோ இதுதான் சொல்ல வரேன். நம்ம அந்த எனர்ஜியை சரியாக கையாள கற்றுக்கணும். அவங்கக்கிட்ட போயிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு கால் மேலே காலை போட்டு பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ நாம் கவனித்து புரிஞ்சுக்கணும், நம்ம எப்போ நம்மளை உயர்த்திக்கணும், எப்போ நம்மளை தாழ்த்திக்கணும் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் தான் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஆளுமை திறன்னு சொல்லலாம். ஆளுமை திறன்கிறது நாம் யாரிடம் எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது.
இதை வந்து நம்ம திட்டம் போட்டு கணக்கு போட்டுலாம் செயல்படுத்த முடியாது. நம்மளுக்கு தெரிந்தவர்கள்னா திட்டம் போட்டு செய்யலாம். ஒரு வருகிறார் அப்படின்னா அவருக்கு முதலே நம்மளுக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார் செஞ்சுக்குவோம். அவர் ஒரு சாதாரண மனிதர்னா அதுக்கேற்ற மாதிரி தயார் செஞ்சுக்குவோம். அதனால தான் நம்ம பலரும் பார்த்திங்கன்னா ஒருவருடைய நடை, உடை, பாவனை எல்லாம் கவனிக்கிறோம். அதன் அடிப்படையில் அவரை எடை போட்டு யார் அவர் எப்படிப்பட்ட மனிதர்னு புரிஞ்சுக்குவோம். ஸோ இதுதான் நம்ம பலரும் செய்வது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஆடை அணிகிறோம் இல்லையா, அழகாக நம்மளை அலங்கரித்து கொள்கிறோம், மற்றவர்களை கவர்வதற்காக இதெல்லாம். ஆனால் இதில் எல்லாமே ஒரு நுட்பமான போலித்தனமும் இருக்குது. இப்போ நாம் இன்னொருவரை கவர முயற்சிக்கிற மாதிரி இன்னொருவர் நம்மளை கவர முயற்சிக்கலாம். அங்கே இருவருக்கும் இடையே உருவாகும் பிணைப்பு, அந்த தொடர்புங்கிறது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஆனால் நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு உருவாகும் உறவுகள் பலவும் அப்படி தான் இருக்கும். அந்த தொடக்கத்தில் ஒரு கவர்ச்சியோடு நம்ம பழகுவோம். அப்புறம் நாள்பட அந்த கவர்ச்சி குறைய தொடங்கும், உண்மையான ஸ்வரூபம் வெளியே தொடங்கும். ஒருவேளை நம்ம அதை விரும்பலாம், இல்லை விரும்பாமலும் போகலாம். பெரும்பாலும் நம்ம விரும்ப மாட்டோம், ஏன்னா அதெல்லாம் சலிச்சு போயிடும். இது நீங்கள் கவனித்து பார்க்கலாம். நீங்கள் பொறுமையாக தான் உங்களுக்குள்ளே கவனித்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, எப்படி நீங்கள் அவங்கள முதல்ல அணுகுனீங்க, அவங்க உங்களை எப்படி அணுகுனாங்க, நீங்கள் உங்களை எப்படி வெளிப்படுத்திக்கிட்டீங்க, அவங்க உங்களை எப்படி வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா உறவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கும். மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வளர்ச்சி. நம்ம மாறாமல் இருந்தோம்னா தேங்கி போய் விடுவோம். எந்த உறவும் தேங்கி போயிடுச்சுன்னா அது வீணாக போயிடும் கொஞ்ச நாளில். கவனித்து பார்த்தீங்கன்னா அதுதான் பெரும்பாலும் திருமணங்களில் நிகழ்வது. திருமணம் செய்து கொள்ளும்போது பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஒரு சில மாதங்களை ஒரு நன்கு அறிந்து கொண்ட பிறகு அந்த சுவாரஸ்யம் தொடராது. நம்மளுக்கு ஒரு சலிப்பு உருவாக தொடங்கும். அதன் அடிப்படையிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு மனிதர்களை, வேறு விதமான உறவுகளையும் நாம் தேட தொடங்குவோம். அந்த முதல் மரியாதை படத்துலேருந்து அந்த கோணத்தையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ இதையெல்லாம் நாம் தான் புரிஞ்சிக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாகணும். அதை மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா, துக்கத்தில் வாழ்கிறோமா, சலிப்போடு வாழ்கிறோமா, எரிச்சலாக வாழ்கிறோமாங்கிறத நம்மால் தீர்மானிக்க முடியும். நம்ம இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. நம்ம பலரும் ஒரு சலிப்போட, எரிச்சலோடு தான் வாழ்க்கையை கடத்துகிறோம். ஏன்னா வாழ வேண்டியது இருக்கே இல்லையா. ரொம்ப சலிப்பு மிக்கதான். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சாலே ஒரு சலிப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், வேலை செய்கிறக்கே பிடிக்காது. உண்மையில் இப்போது நான் வேலையை விட்டு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ கூட என்னுடைய மனைவி வேலை செய்யும்போது அவங்க லேப்டாப்பில் அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது அழைப்பு வந்துச்சுன்னா எனக்கு பகீர்னு இருக்கும். ஏன்னா அதே மாதிரி அழைப்பு எனக்கும் வரும். ஏன்னா உடனே நம்ம தயாராக இருக்கணும், நம்ம பேசணும். இப்போது அவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்குள்ளே ஊடுருவி இருக்குது. அந்த எனர்ஜி, அந்த பழக்கம், அந்த ஒளி, இதெல்லாமே இது எல்லாமே கவனிக்கணும். சின்ன விஷயங்கள் கூட நமக்குள் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடும், குழப்பத்தை உருவாக்கக்கூடும். அதெல்லாம் கவனிக்க தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதை எடுத்த உடனே நம்ம ஒரு சிக்கலான, ஒரு குழப்பமான உணர்வு நிலையை கவனிப்பதற்கு பதிலாக உங்களை கவனிச்சுக்கிட்டே இருங்க. எந்த மனிதர் உங்களுக்கு ஆறுதல் தர்றாங்க, இதம் தர்றாங்க, யாருக்கிட்ட நீங்கள் கம்ஃபர்ட்டாக உணர்றீங்க, எப்போ கம்ஃபர்ட்டாக உணர்றீங்க, எப்படி கம்ஃபர்ட்டாக உணர்றீங்க, அதை கவனிச்சிட்டு அதை அப்படியே கிரகித்து கொண்டே வாங்க. இந்த மாற்றம் வந்து உடனே நிகழாது. இது ஒரு தென்றல் காற்று படும்போது தான். நம்ம தென்றல் காற்று படும்போது நம்ம பல சமயம் அதை உணரவே மாட்டோம். அது அப்படியே இயல்பாக இருக்கும். அது பாடல் இருக்கு இல்லையா, கோடையில் வீசும் நிழல் தரும் குளிர் தருவே தரு நிழலின்னு. அது மாதிரி தான் நம்ம நல்ல வெயிலில் இருந்தால் தான் நிழலின் அருமை நம்மளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு பிடித்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்போ இந்த காலம் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒன்று உங்களை பிடிச்சி வச்சிருக்கு இல்லையா, அதுதான். அதை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க. அது எங்கிட்டிருந்து வர்றது கிடையாது, அது உங்ககிட்ட இருந்து வருது. ஆனால் நாம் இருவரும் தொடர்பு கொள்ளும்போது தான் அது வெளிப்படுது, அவ்வளவுதான். இப்போ இந்த நுட்பத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் வேறொருடமிருந்தும் இதே நுட்பத்தை நீங்கள் கிரகித்து கொள்ள முடியும்.
அப்படி நீ உங்களுக்கான மனிதர்களின் சுற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். என்னிடமிருந்தே எல்லாத்தையும் கிரகித்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு சுற்றி ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அது தேவை கிடையாதுன்னு சொல்கிறேன். ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள், தனித்துவம் மிக்கவர்கள். உங்களுடைய வாழ்க்கை நான் வாழ முடியாது, என் வாழ்க்கை நீங்கள் வாழ முடியாது. ஆனால் உங்களை கவனியுங்க. நீங்கள் எளிய மனிதராக இருந்தாலும் அது ஒரு தற்காலிகமான நிலை. நாம் உணர வேண்டியது அந்த மகிழ்ச்சியை, நிறைவைத்தான். அதை உணரக்கூடிய யாருமே எளிய மனிதர்கள் கிடையாது. ஏன்னா அந்த நிலையை தான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம், அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காசு பணத்தை வச்சு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த உணர்வு ரொம்ப எளிமையாக நாம் அடைய முடியும். ஒரு காஃபி சாப்பிடுவது, ஒரு சூரிய உதயத்தை பார்ப்பது நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். அப்போது நம்மளுக்கு தெரியணும் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சது எது, அது எப்போ பிடிக்குது, ஏன் பிடிக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் அனாவசியமான விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு நம்மளுக்கு ஆறுதலும் இதமும் தருகிற நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்முடன் வைத்துக்கொள்வோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ கற்றுக்கொள்வது. இதை நான் ஒரு தனியாக தான் கற்றுக்கொள்ள முடியும், சுயமாக தான் கற்றுக்கொள்ள முடியும். அதில் நிறைய தவறுகள் செய்வோம், பிழைகள் செய்வோம், அப்படி தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதை கற்றுத்தருவதற்கு நமக்கு ஒரு சுற்றம் தேவை. நண்பர்கள், உறவினர்கள், நமக்கு பிடித்த பொருட்கள், பிடிக்காத பொருட்கள், பிடிக்காத மனிதர்கள், இது எல்லாமே வேணும். வாழ்க்கையில் நாம் அகங்காரத்தை கொண்டு எதையுமே தேர்ந்தெடுக்க முடியாது. வாழ்க்கை நம்ம விட பிரம்மாண்டமானது. வாழ்க்கை இந்த உலகில் இருக்கும் எல்லா மனிதர்கள் உயிரினங்களுக்கும் சொந்தமானது. நம்மளுக்கு பிடிக்காத மனிதர்கள்லாம் இருக்கக்கூடாது, பிடிக்காத பொருள்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கருதுவது பிழையானது. ஏன்னா அதை போல் மற்ற உயிரினங்களும் மற்ற மனிதர்களும் நம்மை குறித்து கருதலாம் இல்லையா? இப்போ அதனால் நாம் தான் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.